எதற்காக இந்த அளவிற்கு பகையை வளர்த்து கொண்டாய்? நான் தான் கூறினேனே, தங்களுக்காக எந்த சங்கடத்தையும் சந்திக்க தயாராக உள்ளேன். ஆனால் தங்களுக்கு எதுவும் நேர்ந்துவிடக்கூடாது. ஏனெனில் தங்களை நேசிக்கிறேன். தங்களுக்கு என் அன்பு மீது நம்பிக்கை இருந்தால் என் அன்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். என் அன்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். என் அன்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் அறிவேன், காத்திருப்பு மற்றும் சோதனைக்கு பிறகே காதல் கிடைக்கும். ஒருவேளை இம்முறை என்னுடைய அன்பு தோற்றிருக்கலாம். நீங்கள் எத்தனை முறை என்னை சோதிக்க நினைத்தாலும் நீங்கள் தாராளமாக சோதிக்கலாம். அனைத்து சோதனைகளுக்கும் நான் தயாராக உள்ளேன். ஒருமுறை எனக்கும் என் அன்பிற்கும் சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்கள். காலையில் எழுந்ததும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது வழக்கமாகும். அபிஷேகம் முடிந்த அடுத்த நொடி அந்த பர்வதத்தின் உச்சியிலிருந்து குதித்து விடுவேன். என்னுடைய அன்பு இவர்கள் முன்னால் கேடயமாக நிற்கும். தைரியம் இருந்தால் அழைத்துச் செல். நில் வெங்கடேஷா, நில் வெங்கடேஷா. உனக்குள்ள இருக்கும் உணர்வு, அதே உணர்வு என்னுள்ளும் இருக்கிறது. எந்த அன்பு வெங்கடேஷன் இதயத்தில் இருக்கிறதோ அதே அன்பு பார்கவியின் இதயத்திலும் இருக்கிறது. உன்னுடைய உண்மையான அன்பு என்னை முன்பே இங்கு அழைத்து வந்தது. இப்பொழுது உன் சிநேகத்தின் சம்பந்தம் எனது பலமாகிறது, என் தெம்பிற்கு துணையாக நிற்கிறது. உன்னுடைய அன்பை நீ வெளிப்படுத்தி விட்டாய். இப்போது நான் வெளிப்படுத்துகிறேன். நான் என் தாய் தந்தை சகோதரரிடம் கூறுவேன். அதாவது பார்கவி வெங்கடேஷனை விவாகம் செய்ய விரும்புகிறாள் என்று, வெங்கடேஷனை விவாகம் செய்ய விரும்புகிறாள் என்று, வெங்கடேஷனை விவாகம் செய்ய விரும்புகிறாள் என்று. இப்போது என்னோடு வாரும். விவாகமா? ஒரு நாட்டியக்காரனோடா? இது நடக்காது. நீ செய்தது நியாயமே அல்ல. உன் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக உன் தகுதியை மறந்துவிட்டாயா? அதோடு நீ பிருகு ரிஷியின் மகள் பார்கவியாவாய். அவன் தகுதி என்னவென்று உன்னால் உணர முடியவில்லையா? எனக்கு பதில் கூறு. உண்மையை தெரிந்து கொள்ள ஆதாரங்கள் தேவையில்லை தந்தையே. இவருடைய திறமையை நான் பார்த்தும் விட்டேன், அனுபவித்தும் விட்டேன். என்னை சிறைப்பிடிக்க வந்த வீரர்களிடமிருந்து இவர் என்னை காப்பாற்றியவர். என்னுடைய ஒரு கரத்தை பிடித்துக்கொண்டு மரணக்குழியில் இருந்து என்னை காப்பாற்றினார். இன்னொரு கரத்தை பிடித்து நாகத்திடமிருந்து காப்பாற்றினார். ஆனால் தாங்களோ அந்த ராஜகுமாரன் வாசு, அவனோடு என் விவாகத்தை நிச்சயித்தீர்கள். ராஜகுமாரா, இது என்ன விளையாட்டுத்தனம்? அதை கவனிக்கவில்லையா? அது அங்கே இருப்பது உனக்கு தெரியாதா? நான் விழுந்தவுடன் அவன் எனக்கு துணையாக நிற்கவில்லை. அதோடு என்னை தனியாக விட்டுவிட்டான், பின்வாங்கியும் விட்டான். தந்தையாரே, இவரது தகுதி என்னவென்று நானே சோதித்து விட்டேன். இப்போது நீங்கள் பாருங்கள், நீங்களே கூறுங்கள் தந்தையே, எனக்கு தகுதியானவன் யார்? தகுதி என்னவென்று கர்மாதான் முடிவெடுக்குமா என்ன? இனம், தர்மம், கௌரவத்திற்கு இடம் கிடையாதா? சகோதரா பார்கவி, என்னுடன் வா. ஆணவத்தில் அசுரகுரு ஒரு விஷயத்தை மறக்கிறார். ஒரு மனிதனை நாராயணராக மாற்றும் திறமையுள்ளவள் அவர் தங்கை பார்கவி.
பார்கவி, தந்தைக்கு கோபம் வருவதற்கு முன்னால் என்னுடன் வந்துவிடு. இவர் பிருகு ரிஷியின் மகள் மட்டுமல்ல, சாக்ஷாத் சகல செல்வங்களையும் அள்ளித்தரும் லக்ஷ்மி தேவிதான் இந்த பார்கவி. வெற்றி சக்தியை அளிக்கக்கூடிய விஜயாதான் இந்த பார்கவி. அகங்காரத்தால் அழிந்து கொண்டிருக்கும் இந்த சுக்ராச்சாரியார் இந்த உலகத்திற்கே சக்தியை அளித்துக் கொண்டிருக்கும் லக்ஷ்மி தேவியிடம் தன் வலிமையை காட்டிக் கொண்டிருக்கிறார். அசுரகுரு சுக்ராச்சாரியாரே, அன்னையோ தங்கையோ அல்லது மகளோ, அனைத்து பெண்களிடமும் தேவி குடிகொண்டிருக்கிறார். அதோடு ஸ்திரீ மதிப்பு மரியாதைகளுக்கு உரியவராவார். பார்த்தீர்களா? வெங்கடேசனின் நல்ல குணத்திற்கு இதுவும் ஒரு சான்று. ஒரு பெண்ணுக்கு எவ்வாறு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் இவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு இனம், தர்மம், கௌரவம், இதை நான் உங்களிடம்தான் கற்றுக்கொண்டேன். ரிஷியின் மகனாக இருந்தும் கூட அசுர குருவாகவும் இருக்க முடியும் என்று. அதோடு தந்தையாரே, நீங்கள் தானே கற்றுக் கொடுத்தீர்கள், அனைத்து உலகத்தின் கௌரவத்தை பெறுவதற்காக கல்வி மற்றும் ஞானத்தை வேறுபாடு பார்க்காமல் அளிக்க வேண்டும். அவ்வாறு இருக்கையில் ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கு எதற்கு இவ்வளவு தடை? கூறுங்கள் தந்தையாரே. தாங்கள் அனைவரும் அனுமதி கொடுத்தால் நான் தங்களுக்கு வாக்களிக்கிறேன். விவாகத்திற்கு பிறகு நான் பார்கவிக்கு காலம் முழுவதும் அனைத்து சுகங்களையும் மரியாதையையும் கொடுப்பேன். ஒருபோதும் இவரது வாழ்க்கையில் அன்பு மற்றும் மகிழ்ச்சிக்கு குறையே இருக்காது. பாருங்கள் தந்தையாரே, நான் இந்த விவாகத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. சகோதரா நாராயணரை பழிவாங்க வேண்டும் என்பதை நான் மறக்கவில்லை. நான் அதை நன்கு அறிவேன். அதற்கு இந்த விவாகம் அவசியமாகும். காரணம், விவாகத்திற்கு பிறகுதான் எனக்கு அதிக சக்தி கிடைக்கும், பழி வாங்குவதற்கு வலிமை கிடைக்கும், நாராயணருக்கு முன்னால் நிற்கும் சாமர்த்தியம் எனக்கு கிடைக்கும். இந்த பழி வாங்குவதற்கான ஆதாரம், நான் விவாகம் செய்வதாக இருந்தால் நான் இந்த கலைஞனை விவாகம் செய்து கொள்வேன். உங்கள் அனுமதி கிடைக்கவில்லை என்றாலும் வேறெங்காவது சென்று விவாகம் செய்து கொள்வேன். காரணம், பழிவாங்கும் அக்னியை எங்கள் அன்புதான் அணைக்கும். தந்தையாரே, நம்முடைய லட்சியம் பழிவாங்குதல். அதற்கான படிக்கட்டு பார்கவியின் விவாகம். என் தங்கை பார்கவி இவரை தேர்ந்தெடுத்து விட்டாள் என்றால் நாம் அவள் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தாக வேண்டும். பார்கவியின் விவாகத்தை இந்த கலைஞனோடு நடத்தி வைப்பது நல்லது. இதுதான் உன்னுடைய இறுதியான முடிவா? ஆம் தந்தையாரே, உங்களது ஆசீர்வாதம் தான் தேவை. ஆசீர்வாதத்தை மறந்துவிடு. நான் இந்த விவாகத்திற்கு ஒப்புதல் அளிக்க மாட்டேன். தந்தையாரே, என்ன இது? பிருகு ரிஷி ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்? ஒரு விஷயத்தை ஏன் மறக்கிறார்? அவர் இந்த தாக்குதலை தன்னுடைய மகள் மீது நடத்தவில்லை, சாக்ஷாத் தேவி லக்ஷ்மி மீதுதான் நடத்துகிறார். இந்த விவாகத்தை ஒருபோதும் நான் நடக்க விடமாட்டேன். என் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்காதே. மரண தண்டனையை எதிர்பார்த்து நில். நம் மௌனத்தை அவர் பலவீனமாக நினைக்கிறார். நாம் இவரை எச்சரித்தாக வேண்டும். வாருங்கள், பார்கவிக்கு உதவி தேவை. ஆம் தாயே. இல்லை, லக்ஷ்மி அருகில் நாராயணன் இருக்கும்போது அவர்களுக்கு நமது உதவி தேவைப்படாது.
இப்போதும் நேரம் இருக்கிறது பார்கவி. இந்த கலைஞனையும் அவன் அன்பையும் மறந்துவிடு. விவாகம் செய்வதை மறந்துவிடு. இல்லையேல் இன்று ஒரு தந்தை தன் மகளுக்கு மரண தண்டனையை கொடுக்க தயாராகி விடுவார். என்ன இது மகரிஷி? தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? தாங்கள் ஒரு மகரிஷி, இவ்வுலகில் இருக்கும் உயிர்களுக்கு ஞானத்தின் ஆதாரமாக விளங்குபவர். தங்கள் மகளுக்கு மரண தண்டனையை அளிக்கக்கூடாது. எனக்கு புரிகிறது. தங்கள் மகளை தாங்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அதற்காக அவர்களுடைய அன்பை தங்கள் கோபத்திற்கு பலியாக்க கூடாது. நிறுத்து! தந்தைக்கும் மகளுக்கும் நடக்கும் இந்த விவாதத்தில் நீ எதற்கு வருகிறாய்? தந்தை என்ற தகுதியால் தாங்கள் தங்களுடைய மகள் மீது கோபம் கொண்டீர்கள். அதே அன்பை கேடயமாக வைத்து நான் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறேன். வேண்டாம் வெங்கடேஷா, ஏதும் பேசாதே. நான் எனது தந்தையின் தண்டனையை எதிர்த்து நிற்க மாட்டேன். பாசத்தையும் எதிர்க்க மாட்டேன். இந்த நேரத்தில் எனது தந்தை எனக்கு மரண தண்டனை அளிக்க முடிவெடுத்து விட்டால் அப்போது நான் எனது வெங்கடேசன் மீது அன்பு செலுத்துவேன் என்று முடிவெடுத்து விடுவேன். அதாவது இந்த கலைஞனுக்காக நீ உன்னுடைய தந்தையை எதிர்த்து நிற்பாயா? யோசித்துக்கொள் பார்கவி. இப்போதும் நேரம் உள்ளது. நான் கூறுவதை கேள். இல்லையேல் என் தவ வலிமையால் தோன்றிய இந்த அஸ்திரம் உன்னுடைய உயிரை பறித்து விடும். என்னுடைய அன்பு மரணிப்பதை விட என் உயிரை மரணிப்பது எவ்வளவோ மேல். தாராளமாக தாக்குங்கள் பார்கவி. நாராயணரே! நாராயணா! வெங்கடேஷா, தந்தையாரே, உங்கள் மகளுக்கு நேர்ந்த ஆபத்தை கேடயமாக தடுத்தார். இவர்தான் உங்கள் மகளுக்கு தகுதியானவர். இவ்வாறு மாப்பிளைதான் வேண்டுமென்று விரும்புவார்கள். அன்பிற்கும் உண்மைக்கும் நிறைய வேறுபாடு உள்ளது பார்கவி. சில நேரம் நாம் உணர்வதை பார்ப்பதில்லை, எதை பார்க்கிறோமோ அதை உணர்வதில்லை. என் தவ வலிமையால் தோன்றிய இந்த அஸ்திரம் அனைத்து உலகத்தையும் அழித்துவிட முடியும். ஆனால் இன்று இந்த அஸ்திரத்தை இவர் தடுத்திருக்கிறார். இந்த அஸ்திரத்தை தடுக்கக்கூடிய திறமை, சாமர்த்தியம் 3 தேவர்களுக்குத்தான் உண்டு, வேறு யாருக்கும் இல்லை. ஏன் மௌனமாக நிற்கிறாய்? பதில் கூறு. 3 தேவர்களில் எந்த தெய்வம் நீ? நாராயணர் அஸ்திரத்தை தாங்கிக் கொண்டார். ஆனால் இந்த கேள்விக்கு பதில் கூற இயலாதே. யார் நீ? உண்மையை சொல்லிவிடு வெங்கடேஷா. யார் நீ? ஒருவேளை நாராயணர் உண்மையை சொல்லாமல் இருந்தால்தான் நல்லது. அவ்வாறு நடந்துவிட்டால் எல்லாம் தலைகீழாக மாறிவிடும். உன்னுடைய நிஜத்தை சொல்.
பிரம்மதேவர் இதை செய்ய மாட்டார். அதோடு சிவன் சக்தியின் அடையாளம். இப்போது மீதம் இருப்பது நாராயணன், நாராயணன், நாராயணன். நான் நாராயணன் தான். பார்த்தாயா பார்கவி, எவருக்காக எங்களை விட்டு விட்டு போக ஆசைப்பட்டாயோ அந்த அன்பின் மகத்துவம் இந்த தந்திரக்காரரின் சூழ்ச்சியாகும். உன் மனதில் இருந்த அன்பின் போர்வையை விலக்குவதற்காகத்தான் தண்டனை அளிப்பதாக பொய்யுரைத்தேன். உன்னை தாக்குவது போல நான் நடித்தேன். நான் சொன்னேன் அல்லவா, நாராயணன் சூழ்ச்சிதாரி. அவன் சூழ்ச்சியை பார். யாரை இன்று வரை உன் சத்ருவாக பாவித்தாயோ அவனையே நேசித்தாயா? இது சூழ்ச்சி அல்லாமல் வேறு என்னவாக இருக்கும் பார்கவி? இது இவனது சூழ்ச்சிதான். நாங்கள் கலைஞர்கள், தாங்கள் அழகாக இருக்கிறீர்கள். தங்களை பார்த்தவுடன் என் மனதை பறிகொடுத்து விட்டேன். என்னுடைய கைதான் இதற்கான சரியான இடம். தாங்கள் தான் கூற வேண்டும் தேவி. என் அன்பு தங்களுக்கு தகுதியானதாக இருந்தால் அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏமாற்றி விட்டாய். நீ ஒரு ஏமாத்துக்காரன். என் தந்தை சரியாக சொன்னார். உன்னை பூஜிக்கவோ அன்பு செலுத்துவதற்கோ உனக்கு தகுதியே கிடையாது. அன்பு எனும் தீய வலையில் சிக்கிக் கொண்டு நான் தவித்தேன். நல்லதாயிற்று. சரியான நேரத்தில் என் தந்தை உண்மையை வெளிப்படுத்தினார். நீ செய்த சூழ்ச்சிகளையும் நான் மறக்க மாட்டேன். என் தாயின் அவமானத்தையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் நான் என்றும் மறக்கவே மாட்டேன். பல விஷயங்களை நீ மறந்துவிட்டாய் பார்கவி. உன் உத்தேசத்தில் இருந்து சிதறிவிட்டாய். நான் உன்னை ஏமாற்ற வரவில்லை. மீண்டும் இந்த அற்புதமான நினைவுகளை நீங்கள் தான் திருப்பிக் கொடுக்க வேண்டும். இதுவே நீங்கள் செலுத்தும் நன்றி கடனாகும். என் வாக்கை காப்பாற்றவே வந்துள்ளேன். என்ன ஆயிற்று நாராயணா? தர்க்கம் பேச உன்னிடம் பல விஷயங்கள் இருக்குமே. கேள்விக்கு முன்னால் பதில் வந்து விடுமே. ஆனால் நான் வாதமும் செய்யவில்லை, பேசவும் விரும்பவில்லை. போகட்டும், விடு. இனி வாதங்கள் நடக்காது, யுத்தமே நடக்கும். வார்த்தைகளே அஸ்திரமாக மாறும். காரணம் பார்கவி, உன்னை சிறைப்பிடித்து வைக்க தயாராகிவிட்டாள் நாராயணா. அன்பில் யுத்தம் இருக்காது பார்கவி. போதும் சூழ்ச்சிதாரா. மீண்டும் உன் வார்த்தையிலிருந்து அன்போ அதோடு இந்த பார்கவிங்கிற பெயரோ வரவே கூடாது. பார்கவி, நான் எப்பொழுதும் லட்சுமி நாராயணரின் கதைகளை கேட்டிருக்கிறேன். அதோடு அந்த கதையில் இப்படிப்பட்ட நாராயணரையா வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? இதுதான் இவருடைய அடையாளமா? நிச்சயமாக எதற்கும் உங்களிடம் பதில் இருக்காது. என் வீட்டிற்கு மகளாக வந்து பிறக்க வேண்டும். அதாவது நடந்த எந்த சம்பவமும் நினைவில் இருக்கக்கூடாது. நீங்கள் யார் என்பதை அவர் அறியவே கூடாது. ஏன் இந்த மௌனம்? பதில் கூறு. இந்த உலகத்தை காக்கும் நாராயணர் தானே தாங்கள்? லக்ஷ்மி மீது அளவு கடந்த அன்பு உள்ளது அல்லவா? லக்ஷ்மி உங்கள் அர்த்தாங்கினி தானே? அவ்வாறு இருக்க என்னை ஏன் நேசித்தீர்கள்? வெட்கம். உங்கள் அன்பை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன். உங்கள் சதியை வெறுக்கிறேன், உங்களையும் வெறுக்கிறேன் நாராயணா.
நாராயணா. எதிரி மேல் எப்பொழுதும் அஸ்திரங்கள் கூடாது. சில நேரங்களில் சூழ்ச்சி செய்தால் பலனளித்துவிடும். யார் மீது அன்பை செலுத்தினீர்களோ அவளே இப்பொழுது உங்களை விட்டு விலகிவிட்டாள். உலகத்தில் வரவு மற்றும் செலவு இந்த இரண்டு சொற்கள் உண்டு. வரவு என்றால் கையில் இருக்கும் செல்வங்களை சரியாக உபயோகிப்பது. அதோடு செலவு என்றால் பணத்தை வீணடிப்பது. தேவைப்படும் போது உச்சிதமான நேரத்தில் அனைவரும் செலவு செய்வார்கள். தன்னுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் என்று அனைவருமே நினைப்பார்கள். அவ்வளவே செலவு செய்ய வேண்டும். நமக்கு அவசியம் இல்லை என்றால் அந்த செல்வங்களை சேமித்து வைக்க வேண்டும். ஆகையால் வீண் செலவு செய்யாமல் தேவைப்படுவதற்காக மட்டும் அளவாக செலவு செய்ய வேண்டும்.